நீங்க சூர்யாவா, ரஜினிகாந்தா, கமல்ஹாசனா? நீங்க ஏன் ஃபோன் எடுக்கல? சார், நீங்க சங்கரா, மணிரத்னமா? இதே ஆஃபீஸ்ல இன்ஃபேக்ட் நான் வந்து கட்டா குஸ்தி 1க்கு வந்து உங்களை இன்டர்வியூ பண்ணதுக்கு வந்திருக்கேன். Too many good things that has happened in your life. சந்தோஷமாலாம் இல்ல. லாஸ்ட் 3 இயர்ஸ் the worst years of my life. என்னோட படங்கள் சக்சஸ். ஆனா அதோட சக்சஸ் எனக்கு வந்து சேரல. இந்த படத்துல முனிஷ்காந்த் நல்லா பண்ணிருக்காரு. இந்த படத்துல சூர்யா அண்ட் ரோபோ சங்கர் காமெடி சூப்பரா இருக்கு. அதனால படம் ஓடி இருக்கு. இதுதான் வந்துட்டு இருந்தது தவிர்த்து விஷ்ணு ஒரு கதை செலக்ட் பண்றான்னு யாருமே பேசல. இண்டஸ்ட்ரி did not give me what I deserve. I thought பாசிட்டிவிட்டிங்கிறது பிரச்சனையை சொல்லாம இருக்கிறது தான். சைலண்டா இருக்கிறது, மத்தவங்க நம்மளை பத்தி பேசுவாங்க, நம்ம எதுவுமே பேசக்கூடாது. ஆனா சினிமால அப்படி கிடையாது. நம்ம தான் நம்மளை பத்தி பேசி ஆகும். நான் ஒரு படத்துல நடிச்சதுனால 30 கோடி ரூபாய் எழுந்திருக்கேன். 30 கோடி ரூபாய். So I have had a lot of dark days. விஷ்ணுனா அது டேக் ஃபார் கிராண்டட் மாதிரி ஆயிடுச்சு. அந்த ரியலைசேஷன் எனக்கு இந்த 3 வருஷத்துல தான் வந்திருக்கு. நல்லவனுங்கிறதுனால ஒருத்தனும் உங்களுக்கு படம் கொடுக்க மாட்டான். ரொம்ப கஷ்டப்படுற டேஸ் மென்டலி நான் கேக்குறேன். இந்த மாதிரி டேஸ்ல what do you actually do? எனக்கு அமீர் கான் சார் ஒரு மேட்டர் சொன்னார். Producers will produce with you only if they see profit. Accept it. It was like, yeah, wow, correct. So now I don't have any anger, any this with anybody. And now in the industry, the relationships are very timely, very momentary. I was searching for permanent relationships in the industry. அதை நான் மிஸ்டேக் பண்ணிட்டு இருந்தேன். நம்ம சொல்லுவோம்ல, don't judge anybody immediately. Sometimes I feel it is better to do that at least because you are protecting yourself. நீங்க ஆரியனோட அம்மா அப்படின்ட்டு உங்களோட எக்ஸ் வைஃப் வந்து அட்ரஸ் பண்ணிருப்பீங்க. யூ ரெஸ்பெக்ட் எவ்ரிஒன் இருக்குல்ல. ஃபேமிலிக்குள்ள எப்படி பாசிபிளா இருக்கு? லைஃப்ல யாரையுமே மிஸ் பண்ண கூடாது. அது வந்து நான் ரொம்ப கிளியர் ஆயிட்டேன். ஆரியன் ஒரு வார்த்தை கேட்டான், எங்க அம்மா இங்க வரக்கூடாது. அம்மா அப்பா ஏன் வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அதெல்லாம் இல்ல, வர சொல்ல அப்படின்னு அங்க இருந்து அந்த ஜேர்னி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் அந்த பையன் now is so happy. So that is what for me relationships are. Don't lose them. Very precious. So I try to maintain that with everybody. The biggest strength that I have is my family. If you ask me in one word what helps you fight back, my family. அப்பா, அக்கா, தம்பி, வைஃப், பையனோட அம்மா அவங்களும் வந்துருவாங்க.